8% வாக்குகள் பெற்ற அவருக்கு 8 இடங்கள், 1% கூட பெறாத ஒரு பெருமாட்டிக்கு ராஜ்யசபா ஒன்று 10 இடங்கள் என்றால் இதற்கு என்ன காரணம்? தன்னுடைய மாலை சுட்டிய மணாளனை அவர் வியர்வையில் விளைந்த வெள்ளிக்காசுகளை திரட்டி அவர் கட்டிய மாளிகையை உடைத்து நொறுக்கி அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு சாமவேத தான தண்டங்களை செய்து அந்த கட்சியை அங்கீகரிக்கவே மனமில்லாமல் இருந்த கட்சி திமுக. இந்த அநியாயத்தை செய்தவர்களோடு கைகோர்த்து கொண்டு தன்னுடைய சொந்த தம்பி நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பி 10 தொகுதிகளை பெற்றதன் மூலம் ஒரு மிகப்பெரிய தவறை ஏதோ ஒரு இடத்தில் செய்திருப்பதன் விளைவுதான் இது என்று நான் கருதுகிறேன். திமுக 100% திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு அசாதாரண சூழல் திமுகவுக்கு தலைமை தாங்குகிற ஸ்டாலினுடைய பக்குவமின்மையின் முதிர்ச்சியின்மையின் காரணமாக வந்துவிட்டது. 5029 கடை இருக்கு, டாஸ்மாக் கடை. உங்க வாக்குறுதி படிப்படியாக குறைப்போம் என்று நீங்கள் படிப்படியாக உயர்த்தினீர்கள். எலைட் பார்னுடைய எண்ணிக்கை அதிகமாக்கினீர்கள். மணமகள் மன்றம்னு தொடங்கி இன்னொரு இது உருவாக்குகிறீர்கள். எவ்வளவு வித்தேன்னு அதுக்கு ஒரு எல்லை நிர்ணயிக்கிறீர்கள். விற்கணும்னு எல்லை நிர்ணயிக்கிறது. அதை தாண்டி மிகுந்த வேதனையோட சொல்றேன், 70 லட்சம் பேர் தினசரி குடிக்கிறார்கள். பட்டப்பகலையே பட்டா போடுற ஒருவனை போய் நான் ஆதரித்து பேசணும். திருக்கோவிலூரில் போய் செம்மண் திருடனை ஆதரித்து பேசணும். எல்லா பயிலும் திருடுவேன். இது நீங்கள் திமுகவில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? என்னது? இல்லை, எல்லா பயிலும் திருட்டு பயங்குறீங்களே, அது திமுகவில். அதான் அந்த வாய்ப்பு, அந்த அது இப்போ தான் எனக்கு நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு கிடைச்சி கேட்டிங்களா? அதனால் வெளுத்து வாங்கிடுவீங்க. வெளுத்து வாங்க தான் போகிறேன். திமுகவில் எடுத்தவுடனே தளபதி என்ன இளம் தலைவர், மன்னவர், சின்னவர் அப்படின்னு இந்த கேடுகட்டவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன், பாலிசி பேசுகிறேன். பாஜக உள்ளுக்கு வந்தாச்சுங்க, வந்தாச்சு. பாஜகவோடு இணக்கமாக இருக்குங்கிற நிலைப்பாட்டையும் திமுக எடுத்தாச்சு. 2 பேரும் சண்டை போடுறது மாதிரி நடிக்கிறதங்களே தவிர 2 பேருக்குள்ளே உள்ளார்ந்த ஒரு காதல் இருக்கத்தான் செய்யுது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் திரு சம்பத் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் களத்தில் இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம், தேமுதிகவுக்கு 10 சீட்டு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா தொடர்ந்து திமுக கூட்டணியில் பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி போராடி கடைசியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு சில சீட்டுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இருந்தபோதும் தேமுதிகவுக்கு மட்டும் இப்படி வாரி வழங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஆய்வுக்குரியதாக செய்தியாக மாறிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கின்ற இடதுசாரி இயக்கங்கள் மற்ற கட்சிகள் தேமுதிக கட்சிக்கு இவ்வளவு இடம் கொடுத்ததன் மூலம் ஒரு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். கமல்ஹாசன் கூட போட்டியே போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அதில் என்னென்னா இதை ஸ்டாலின் எளிதில் கடந்து போக முடியாது. 0.27 தான் அந்த கட்சிக்கு இருக்கிற வாக்கு வங்கி. 0.45ங்கிறாங்க. 1% கூட இல்லை. சரி, 1க்கு கீழேன்னு வச்சு. ஆமாம், 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சி என்கிற ஆகாயத்தில் இருக்கிறார் தொல் திருமாவளவன். நாளும் இயங்குகிறார். வினைத்திட்பமும் மனத்திட்பமும் அவருடைய மூலதனம். ஒரு சாதி சிமிழுக்குள் சிக்கி கொள்ளாமல் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நாகப்பட்டினத்தில் ஆளூர் சானவாசையும்
திருப்போரூரில் பாலாஜியை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி பொது தொகுதிகளில் நிறுத்தி நாட்டு மக்களினுடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறார். 8% வாக்குகள் பெற்ற அவருக்கு 8 இடங்கள், 1% கூட பெறாத ஒரு பெருமாட்டிக்கு ராஜ்யசபா ஒன்று 10 இடங்கள் என்றால் இதற்கு என்ன காரணம் என்று எல்லோரும் தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இதில் பாராட்டப்பட வேண்டியவர் பிரேமலதா அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா 1% கீழே உள்ள வாக்குகளை வைத்தே இத்தனை சீட்டுகள் வாங்கி விட்டார் என்றால் அவருடைய திறமையை பாராட்டி தான் ஆகணும். அது திறமை இல்லை, இதுக்கு பேர் திறமைன்னு சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்லுவீங்க? இது இவங்களால வாங்க முடியலையே, கம்யூனிஸ்ட் கட்சிகளாலும். இது வஞ்சகம். இது ஏன்னா தன்னுடைய மாலை சுட்டிய மணாளனை அவர் வியர்வையில் விளைந்த வெள்ளிக்காசுகளை திரட்டி அவர் கட்டிய மாளிகையை உடைத்து நொறுக்கி அந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு சாமவேத தான தண்டங்களை செய்து அந்த கட்சியை அங்கீகரிக்கவே மனமில்லாமல் இருந்த கட்சி திமுக. அவருக்கு உடல்நலம் குன்றியதும் அவர் ஒரு உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு ஆளானதும் அந்த சம்பவத்துக்கு பிறகுதான். இன்னைக்கு அந்த கட்சியோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், அதை பற்றி கவலைப்படாமல், இந்த அநியாயத்தை செய்தவர்களோடு கைகோர்த்து கொண்டு தன்னுடைய சொந்த தம்பியை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பி 10 தொகுதிகளை பெற்றதன் மூலம் ஒரு மிகப்பெரிய தவறை ஏதோ ஒரு இடத்தில் செய்திருப்பதன் விளைவுதான் இது என்று நான் கருதுகிறேன். என்ன தவறுன்னு சொல்றீங்க? என்ன தவறுன்னு சொல்ல முடியல. சரி, திமுகவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே மகளிருக்கு 5000 ரூபாய் சமீபத்தில் அவங்களுடைய கணக்கில் வர வைக்கப்பட்டது. அடுத்து தேமுதிகவை திமுக கூட்டணியோட கொண்டு வந்தது தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதனால என்ன ஆகுனா அந்த கூட்டணியினை பலவீனமடைந்து விட்டது. நீங்கள் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தீங்களே, இந்த 10 தொகுதிகளில் இடதுசாரிகளோ தனக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை என்று இயங்குகிறவர்களோ வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை விட வேலை செய்யவே மாட்டார்கள். அப்போ இது வந்து எதிர்த்தரப்புக்கு லட்டு மாதிரி 10 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சார், தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்தது ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கமலஹாசன் விட்ட அறிக்கை பார்த்து என்னுடைய உள்ளம் நொறுங்கி விட்டது, என்னை உலுக்கி விட்டது. 1000 இருந்தாலும் கமலஹாசனுக்குரிய மரியாதையை அண்ணன் ஸ்டாலின் கொடுத்திருக்க வேண்டும். அதான் கம்யூனிஸ்டுக்கே கொடுக்கலையே. கேளுங்க, அவர் ஒரு உலக நாயகன். அதை தாண்டி என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு நாளைக்கு ஒரு உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கி தரப்போகிற கலைஞன் கமலஹாசனாகத்தான் இருப்பார். அந்த மகா கலைஞனை திட்டமிட்டு ஸ்டாலின் அவமானப்படுத்தியிருக்கிறார். சொந்த கட்சியில் எங்கள் கட்சி சின்னத்தில் நில்லுங்கள் என்று கமலஹாசனுக்கு உத்தரவு போடுவதற்கு ஸ்டாலினுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? கமலஹாசன் தான். என்னது, அவர் தான் டார்ச் எடுத்துட்டு அறிவாலயத்துக்கு போயிட்டாரு. அப்புறமேட்டு அவர் அப்படி இன்னைக்கு அவர் சொல்றார் அறிக்கையில், உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னதால் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். சுயமரியாதை குறித்து ஸ்டாலினுக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னை அவர்கள் பெரும் மரியாதையுடன் நடத்துவர் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே திமுகவுடன் நிற்பதை பெருமையாகவும் கடமையாகவும் நினைக்கிறேன். டார்ச் லைட் சின்னத்தை என்ன செய்ய வேண்டுமென நான் முடிவு செய்கிறேன். எனக்கு தொகுதி முக்கியமல்ல. 2021 சட்டசபை தேர்தலில் நான் வெல்லவில்லை. மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் என்னை தோற்கடித்தது. ஆனாலும் நெஞ்சை நிமிர்ந்து வந்தேன். அதே போல்தான் இப்போதும் வந்துள்ளேன்னு சொல்லியிருக்கார். இந்த அறிக்கை விட்ட பிறகாவது அண்ணன் ஸ்டாலின் அவர் இருக்கிற இடத்திற்கு சென்று, இல்லாட்டால் அவரை வரச் சொல்லி கொஞ்சம் மனம் விட்டு பேசி உங்கள் கட்சி சின்னத்தில் நில்லுங்கள் என்றவர் சொல்லியிருக்க வேண்டும்.
அப்படி பார்த்தா மதிமுகவே 3 தொகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. இல்லை மதிமுகவை முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்களா? ஆமாம், மதிமுக இது அந்த கிடையாது. இப்படி ஆமாம், 3 சின்னத்தில் நிற்பாங்க. 3 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் வென்ற உடனே அவங்க திமுகவில் சேர்ந்துருவாங்க. அந்த ஒரு தொகுதியில் தோக்கடிச்சிருவாங்க. வேலை செய்யாமல் ஃபீட் பண்ணாமல் தோக்கடிச்சிருவாங்க. இதில் என்னென்னா இனி ஒரு அவமானம், கமலின் முடிவை வரலாறு பாராட்டும் என்று இந்த முடிவை துணிந்து அவர் எடுத்ததற்கு பிறகு இப்படி ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றால் இதற்கு பேர்தான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்தானே சார் போகிறாங்க. இல்லை, விட்டு கொடுத்து போக வேண்டிய கடமை இருக்குது, அதை நான் மறுக்கலை. ஒரு 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 கலைஞனை இப்படி நீங்கள் அவமதிச்சிட்டீங்க. அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து நீங்கள் 34 தொகுதி சேர்ந்தால் தான் ஒரு ராஜ்யசபா. அதை கொடுத்து அவரை கௌரவப்படுத்திக்க தான் செஞ்சுருக்காங்க. ஆமாம், 34 தொகுதி சேர்ந்தால் தான் ஒரு ராஜ்யசபா. 6 தொகுதியாவது கொடுத்துருக்கணும். 0.45% உள்ள ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா 10 தொகுதி. அப்போ கமலஹாசனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? என்ன கணக்கு? இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் அனைவரும் இன்றைக்கு அவர் ஒரு நிலநடுக்கத்தின் மையத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நிலநடுக்கத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் உள்ளவங்களாம், அவங்க எல்லாருமே. அதனால திமுக கேவலமாக தோற்கப் போகிறது. அந்த முடிவை மக்கள் எடுத்து விட்டார்கள். ஏற்கனவே ஆட்சிக்கு எதிரான குரல் அங்கெங்கனாதபடி எங்கும் ஒலிக்கிறது. இப்பொழுது கூட்டணி கட்சிகளை அவர்கள் கையாண்ட விதம், ஒரு செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டுவிட்டு காத்திருக்கிற கட்சி இந்திய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி. உறுதியாக நின்று போராடிய சண்முகத்தை கூட இந்த நாட்டில் உருக்குலைத்து விட்டார்கள். இது என்ன ஆகும்னு சொன்னால், தேர்தலில் வேலை பார்க்குறது ஸ்பிரிட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஆர்வமும் ஸ்பிரிட்டு தான் ஒருதனை இயக்கும். அந்த ஆர்வமும் அந்த ஸ்பிரிட்டும் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலினே கொல்லிக்கட்டை வைத்து அணைத்து விட்டார். அதனால் திமுக 100% திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு அசாதாரண சூழல் திமுகவுக்கு தலைமை தாங்குகிற ஸ்டாலினுடைய பக்குவமின்மையும் முதிர்ச்சியின்மையின் காரணமாக வந்துவிட்டது. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணியை பார்த்து நீங்கள் இந்த இதாக சொல்கிறீங்களே, ஆடு நனைதுன்னு ஓனா ஏன் கவலைப்படுது அப்படின்லாம் கேட்குறாங்க. யார்? திமுக கூட்டணியில் உள்ளவங்களும். எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பேசிக்குவோம். நீங்கள் ஆடே இல்லையே, நீங்களே ஓனா இல்லவா? நீங்கள் எப்படி ஆடுன்னு உங்களை சொல்லிக்கலாம்? நீங்கள் ஓனாயிங்க. யார் ஓனாய்? திமுக தான் சார். வேடநத்தம் என்று சொல்லக்கூடிய விளாத்திக்குளத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி படிப்பு முடித்துவிட்டு மலம் கழிப்பதற்கு வெளியில் செல்லுகிறார். நான் என்ன கேட்குறேன், மலம் கழிக்க வசதி இல்லாத வீடுகள் எத்தனை இருக்குன்னு ஸ்டாலின் கணக்கு இருக்கா? இந்த வசதி செய்து கொடுத்திருந்தா ஒரு மாணவிக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்குமா? 2.5 வயசு குழந்தையே கற்பழிக்கிறாங்க. விமானத்தில் போகிறவங்களை கற்பழிக்க கூப்பிடுறாங்க. பாலியல் சீண்டல் செய்கிறாங்க. தொடர்ந்து செய்துட்டே இருக்காங்க. நித்த ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களவா ஓனாய்? நீ ஒன்று ஆடுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் இன்னைக்கு இந்த இந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாட்டை. 5029 கடை இருக்கு, டாஸ்மாக் கடை. உங்கள் வாக்குறுதி படிப்படியாக குறைப்போம் என்பது. நீங்கள் படிப்படியாக உயர்த்தினீர்கள். எலைட் பார்னுடைய எண்ணிக்கை அதிகமாக்கினீர்கள். மணமகள் மன்றம்னு தொடங்கி இன்னொரு இது உருவாக்குகிறீர்கள். எவ்வளவு வித்தேன்னு அதுக்கு ஒரு எல்லை நிர்ணயிக்கிறீர்கள். விற்கணும்னு எல்லை நிர்ணயிக்கிறது. அதை தாண்டி மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன், 70 லட்சம் பேர் தினசரி குடிக்கிறார்கள். 5.5 கோடி பேரில். ஆமாம், தினசரி குடிக்கிறார்கள். இது போக செத்தா குடிக்கிறவன், பெத்தா குடிக்கிறவன்,
பார்ட்டியில் குடிக்கிறவன். ஆமாம், கல்யாணத்துக்கு குடிக்கிறவன், கருமாதிக்கு குடிக்கிறவன்னு ஒரு செட் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் குடிநோளாக்கி ஒரு குடும்பம் இதன் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து இன்றைக்கு காலம் தள்ளுகிறது. சரி சார், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது நான் சேரவும் செய்யலையே. இல்லை, நீங்கள் சேரலை. அவங்களுக்கு சார்பாக திமுகவுடைய மேடைகள் எல்லாம் அலங்கரித்து பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து விலகி தாவேக்காவில் இணைஞ்சிட்டீங்க. இப்போது நம்ம திமுகவில் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை இல்லை, திமுகவை ஆதரிப்பதில்லை என்று நான் முடிவெடுத்ததில் இப்போ தான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தேர்தல் வந்தால் கூப்பிடுவான், என்னை கூப்பிடாமல் இருக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரேட்டர்ங்கிற முறையில் நான் ஒரு முக்கிய இடத்துல இருக்கேன். நான் போய் எவ்வளோ ஆதரித்து பேசணும். ஏன் உங்களுக்கு அவரை ஆதரித்து பேசலை? உங்களுக்கு என்ன வருத்தம்? இல்லை இவ்வளோ பட்டப்பகலையே பட்டா போடுற ஒருவனை போய் நான் ஆதரித்து பேசணும். திருக்கோவிலூரில் போய் செம்மண் திருடனை ஆதரித்து பேசணும். எல்லா பயிலும் திருடுவேன். இது நீங்கள் திமுகவில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? என்னது? இல்லை, எல்லா பேரும் திட்டு பயங்குறீங்களே, அது திமுகவில் அதான் அந்த வாய்ப்பு, அந்த அந்த அது இப்போ தான் எனக்கு நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கேட்டிங்களா? அதனால் வெளுத்து வாங்கிடுவீங்க. வெளுத்து வாங்க தான் போகிறேன். நான் எல்லாத்தையும் திரட்டிகிட்டு இருக்கேன். என்னெல்லாம் செய்தாங்க, என்னெல்லாம் இவங்க செய்ய மறுத்தாங்க, எல்லாத்தையும் நான் சேகரிச்சிட்ருக்கேன். அது போக திமுகவுக்கு இப்போ பேச்சாளர்கள் வடிவேல் வந்துட்டான். பாண்டியராஜன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய. அவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னே சொல்ல வராது. பாண்டியராஜன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம். பொன்வண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம். இந்த கடலை ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க தானே சார்? அதுதான், பாண்டியராஜன் பெரிய ஸ்டார் வேல்யூ. திமுக ஒரு கும்பல் அரசியல் கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு. தேவையில்லை. இப்போ எனக்கு தாவேக்காவில் ஒரு 1000 இளைஞர்களுக்கு மத்தியில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். திமுகவில் எடுத்தவுடனே தளபதி என்ன இளம் தலைவர், மன்னவர், சின்னவர் அப்படின்னு இந்த கேடுகட்டவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும். இப்போ தான் நான் பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன், பாலிசி பேசுகிறேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க திடீர்னு கேடுகட்டவர் அப்படின்ட்டு? ஆமாம், இவனோட பற்றி தான் பேசணும். மானே தேனே பொன்மானேலாம் பேசுனீங்களா? இல்லை, முப்பெரு விழான்னு போடுவான், பெரியாரை பற்றி பேச முடியாது. நாக்கில் நரம்பு இல்லைனால எப்படினாலும் பேசலாம். அப்படி கிடையாது. பெரியாரை பற்றி முப்பெரு விழான்னு போடுவான், பெரியாரை பற்றி பேச முடியாது. அறிவு திருவிழாலாம் நடத்தினாங்க. அறிவு திருவிழா நடத்துவான், அறிவில்லாதவனை கூப்பிடுவான், அறிவுள்ளவனை கூப்பிட மாட்டான். நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் பாருங்க, கூப்பிடணுன்னு அறிவு இல்லாதவங்களை கூப்பிட கேளுங்க. என்ன கூப்பிட்டாதாங்க கூட்டம். அவங்க வேற மாதிரி நினைச்சிருக்கலாமே. என்னது? அறிவு திருவிழாவுக்கு இவங்கெல்லாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு. இல்லை, அப்படி முடிவு எடுத்துருவாங்க. இனி பாருங்க, இனி இப்போ இந்த தேர்தல் பிரச்சார கூத்த பார்க்க போங்க. அண்ணா அறிவாலயத்தில் இது வரைக்கும் பெரியார் படம் உண்டா? யாராவது கேட்டிங்களா? நீங்கள் கூடயே இருந்தீங்களா? நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. நான் கேட்குறத விடுங்கங்க, நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, கூடயே இருந்த பெரியார் சிலை உண்டா அண்ணா அறிவாலயத்தில்? அதான் திடலில் இருக்கு இல்லையா? அது அவருக்கு உரிமை உள்ள, அது பெரியாருக்கு இடம்ங்க. அது அங்கே இருக்கு இல்லையா? அதாவது கருணாநிதிக்கு செல்லல இல்லையா? அப்படி கேட்க முடியாது. இங்கே வந்து இவங்க பெரியாரிஸ்ட்னு சொல்கிறது நாடகம், பகுத்தறிவுன்னு சொல்கிறது நாடகம். எல்லா நாடகமும் இந்த தேர்தலோட முடிவுக்கு வந்துடும். ஆனால் இவங்க கூட்டணி கட்சிகளும் சரி, மற்றவங்களும் சொல்கிறது பாஜக வந்துடும், அதனால தான் வந்து நம்ம கூட்டணி ஜெயிச்சா தான் பாஜக உள்ளே வராது, அதனால் நீங்கள் கூட்டணியை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. தேமுதிக இத்தனை நாள் வரைக்கும் பாஜகவோட தானே இருந்தாங்க, அவங்க கூட்டணியில் தானே இருந்தாங்க. அவங்க கொள்கை வேறு, இவங்க கொள்கை வேறு இல்லை. ஆனால் அவங்களுக்கு வாரி வழங்கிட்டாங்க. இவங்களுக்கு கூட்டணி கூட இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்பாளர்களுக்கு சீட்டை குறைச்சிருக்காங்களே, அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? யாருக்கு? மற்ற கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை இருக்கு. மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு. ஆனால் இப்படி பிற பாஜக வந்துடும். அது மட்டும் இல்லை, திருமாவளவனுக்கு தொகுதியை ஒதுக்கிட்டு 6 தொகுதி பொது தொகுதி, 2 தொகுதி தனி தொகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இல்லை 6 வந்து தனித்தொகுதி, 2 பொது 6. ஆமாம், 6 தனித்தொகுதி, 2 பொது தொகுதின்னு அறிவிக்கிறாங்க. இது என்ன தீண்டாமை இது? அப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? நீ அவர் 2 பொது தொகுதி கேட்டாலும் கொடுத்துருக்குறாங்க. இதுதாங்க திமுக. தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு அரசியலே தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இருக்கு.
இல்லை என்னுடைய கேள்வி வந்து இந்த பாஜக பூந்துரும் சொல்லி தானே மிரட்டுறாங்க. பாஜக தான் பூந்தாச்சே. அதான் கேட்குறேன் நான். பாஜக பூந்துரும் போதுன்னா தேமுதிக பாஜகவோட நீ ஆதரவாளர் நீ தானே. என்ன பாஜகவுக்கு எதிரானவனா? நீ 4 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஏன் போகல? ஆனால் எல்லாரும் விமர்சனம் வைக்கிறது 1998 பாஜக வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு உள்ளே வரதுக்கு காரணமாக இருந்ததே திமுக தான் அப்படின்னு. நீங்கள் தானே வழிகொள்னீங்க. ஆனால் நீங்களே இப்போ வந்து பாஜக உள்ளே பூந்துரும் அப்படின்னா எப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பாஜக உள்ளுக்கு வந்தாச்சுங்க. வந்தாச்சு. வந்தாச்சு. பாஜகவோடு இணக்கமாக இருக்குங்கிற நிலைப்பாட்டையும் திமுக எடுத்தாச்சு. 2 பேரும் சண்டை போடுறது மாதிரி நடிக்கிறதங்களே தவிர 2 பேருக்குள்ளே உள்ளார்ந்த ஒரு காதல் இருக்கத்தான் செய்யுது. நான் கேட்குற எந்த முக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் பாஜகவுக்கு மேலே ஒரு தீவிரமான எதிர்ப்பை காட்டியிருக்கீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. மும்மொழி கொள்கைக்கெல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய பண்ணத்தானே செய்கிறாங்க. இல்லை, நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இதற்கு என்ன முடிவுன்னாக்க நான் கேட்குறேன். நீங்கள் இந்த பிரின்ஸ்க்கு இளவரசன் பிடிச்சிருக்கீங்களா? கிங். அந்த பிரின்ஸ் மாக்கியவெல்லி எழுதுனது. அது படிக்கணும் உங்களை மாதிரி கேள்வி கேட்குறவங்க. அதில் என்னன்னா, எது சாத்தியம் இல்லையோ அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் திமுக. அதனால தானே 2019 தொடர்ந்து விஜயிச்சுட்டே வராங்க. 1975 எமர்ஜென்சி, சாத்தூர் நகர செயலாளர் பாலகிருஷ்ணன் கொல்லப்படுகிறார். ஸ்டாலின் மீது விழுந்த ஆயுதத்தை தன்மார்பில் தாங்கி சிட்டி பாபு, ஒரு சிங்கம் போல பேசுகிற திமுகவினுடைய பிரபகண்டா செக்ரட்டரி இறந்து விடுகிறார். ஆயிரக்கணக்கான பேர் வதை முகாம்களில் அடைக்கப்பட்டது மாதிரி அடைக்கப்படுகிறார்கள். எமர்ஜென்சி காலம் முடிகிறது. எமர்ஜென்சி கொண்டு வந்த இந்திராவை மதுரையில் தாக்க முயற்சிக்கிறார்கள். மாவீர நெடுமாறன் தான் அரண் போல இந்திராவுக்கு பக்கத்தில் நிற்கிறார். குருதி கொட்டுகிறது. அதை கொச்சைப்படுத்தி பேசினார்கள். அந்த இந்திராவோடு அடுத்து அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கூட்டணி வைக்கிறாங்க. இப்படி திமுகவுக்கு வரலாற்றில் எடுத்து பார்த்தா, அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி தலைமையில் திமுக வந்ததற்கு பிறகு போட்ட குட்டிக்கரணங்களுக்கு கணக்கில்லை. கொள்கை குழப்பங்கள் தான் அவர்களிடத்தில் இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது. திமுக. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.